வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலை அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கின் நிலத்தே. ஐயன் வள்ளுவனுக்கு வணக்கம். நம்ம குறளோவியம் சேனலில் தொடர்ந்து திருக்குறள் தொடர்பான பல்வேறு வீடியோக்களை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி திருக்குறள் பகுதி எது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம தமிழகத்தில் டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளில் இருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள். சரிங்களா? இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரங்களாக பார்த்து நம்ம 20 அதிகாரங்களை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முடிக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த 20 அதிகாரங்களில் ஒரு 8 அதிகாரம் ஒரு சிலருக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டதாக இருக்கும். இருந்தாலும் அதையும் சேர்த்தே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 12 அதிகாரம் புது அதிகாரங்களாக இருக்கும். சரிங்களா? ஸோ திருக்குறளுக்கு பொறுத்த மட்டுக்கும் டிஎன்பிசி தேர்வுகளில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு குரூப் 4 குரூப் 2 தேர்வுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் சொசைட்டிலேயே நமக்கு திருக்குறள் பகுதி இருக்குது. தமிழ் சமுதாய வரலாற்றுலேயும் தமிழ் பாடப்பகுதியிலையும் திருக்குறள் கேள்விகள் வந்திருக்கு. 2 பகுதி சேர்த்தே குறைஞ்சபட்சம் ஒரு 8லேருந்து ஒரு 10 கேள்விகள் வரைக்குமாவது என்ன ஆயிடுறாங்கன்னா கேட்டுடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் தேர்வுகளில் ஒரு 8லேருந்து 10 கேள்விகள் வரைக்குமாவது டிஎன்பிசியில் கேட்டுடுறாங்க. இதே குரூப் 1 தேர்வுகள்னு வச்சுக்கோங்களேன், 12 கேள்விகளுக்கு மேலவே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா திருக்குறள் கேள்வி இடம் பெறுது. ஓகே. இது வரைக்கும் டிஎன்பிசியுடைய கடந்த ஆண்டு வினாக்களில் திருக்குறளினுடைய கேள்விகள் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 300 கேள்விகளுக்கு மேலே திருக்குறள் கேள்வி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம முதல்ல இந்த பாடப்பகுதிகளை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் திருக்குறள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கூட நம்ம ஒரு செஷனாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த வகுப்பை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல நான் அதை சொல்லிடுறேன். வெறும் குறள் பொருள் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் இந்த குறளில் இருக்கக்கூடிய கேள்வி டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்க, இந்த குறளை கேட்டால் என்ன ஆங்கிள்லாம் என்ன விதமான கோணங்கள் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் நான் ஒவ்வொரு குறளுக்கும் சேர்த்து சொல்லிடுவேன். சரிங்களா? அதனால் எல்லா குறளையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மொத்தமாக பொறுமையாக அப்படியே கேளுங்க. ஏதாவது புரியலைன்னா கூட திருப்பி கூட நீங்கள் ரிவைண்ட் பண்ணி கூட பார்த்து கேளுங்க. ஸோ ஒவ்வொரு குறளும் அது என்ன அடிப்படையில் கேள்வியாக அமையும், இல்லாட்டி இதுக்கு முன்னாடி அந்த குறளை எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? அண்ட் இன்னொன்று, நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும்போது இந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்க கிடையாது. சரிங்களா? இப்போ 8 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா 8 கேள்வியில் ஒரு 4 கேள்விகள் மனப்பாட நோக்கில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் மீதி ஒரு 4 கேள்விகள் பார்த்துட்டிங்கன்னா புரிதலின் அடிப்படையில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். புரிதலின் அடிப்படையில் அப்படின்னா அந்த குறள் அதோடைய பொருள் சார்ந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த பொருள் சார்ந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது அந்த பொருளை நீங்கள் நல்லா புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு அவங்களால விடையளிக்க முடியும். இல்லை நான் பொருளும் அறகுறையாக தான் படிச்சிருக்கேன், குறளும் அறகுறையாக படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த கேள்விகளில் ஒரு 8 கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 3 4 அந்த லெவல்லாம் போடுறாங்க, மீதி இருக்கிறதெல்லாம் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு குறளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதை வெறுமனே ஒரு குறளாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதை உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், இல்லை படத்தில் அந்த குறள் சார்ந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும், இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்லையோ இல்லை ஏற்ற வீட்லையோ, இல்லை உங்கள் ஃப்யூச்சரில் பின்னாடி இப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு குறளினுடைய பொருளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த சீனை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பொருள் சார்ந்து உங்களுக்கு எப்படி சுற்றி வளைச்சி கேள்வி கேட்டாங்கனாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? அப்போ நான் இப்போ ஒரு குறளை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த குறளை நீங்கள் பார்க்கும்போது அதோட பொருளை பார்க்கும் பொழுதே அந்த பொருள் சார்ந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா, இல்லை படத்தில் ஏதாவது சீனை பார்த்துருக்கோமா அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் எண்ண அலைகளை அங்கங்கே அப்படியே கொஞ்சம் ஓட விடுங்க. அப்போ தான் அப்படி நம்ம ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்றைக்குமே அது மறக்கவே மறக்காது. சரிங்களா? சரி, நம்ம ஒவ்வொரு அதிகாரங்களாக பார்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முதல் அதிகாரம் எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஈகை. சரிங்களா? ஈகை அப்படிங்கிறதே என்னது? இப்போ 23வது அதிகாரமாக இருக்கும். சரிங்களா? அறத்துப்பாலில் இல்லறவியலில் 23வது அதிகாரமாக நமக்கு ஈகை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கும். ஒருத்தருக்கு தானம் செய்யணும். ஈகை அப்படின்னாலே என்னன்னு நம்ம கொஷின் கேட்போம். ஈகைன்னு ஒரு அதிகாரம் போட்டாச்சா, போட்டோடனே இப்போ ஒரு கேள்வி வரும், ஈகைனா என்னப்பா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். அதனால தான் எடுத்தோடனே முதல் குறளே வள்ளுவர் அதுக்கு ஆன்சர் சொல்கிறார். ஈகைனா என்ன? வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈகை.
நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். சரி யாருப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு, இது மாதிரி உங்களுக்குலாம் நான் வந்து முடிஞ்ச சப்போர்ட், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணி கொடுப்பேன், அவங்களுக்குலாம் வேணுங்கிறதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்வேன் அப்படின்ட்டு சிலர் சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒன்று எதிர்பார்த்து செய்வீங்க. இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் நாளைக்கு உங்களுக்கு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக தான் நீங்கள் இன்றைக்கி அவருக்கு வாங்கி கொடுக்குறீங்க. கரெக்டாக? இதே ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுப்பா, பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா சரிப்பாவா அவர் போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பீங்க. திருப்பி அவருக்கு வாங்கி கொடுக்குறப்பயே இவர் நாளைக்கு எனக்கு வந்து ஒரு டீ வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லி அந்த ஏதோ ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போமா? கிடையாது. ஆக நம்மளுடைய நண்பர்களிடமோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களையோ இல்லை உறவினர்கள்ட்டையோ நம்ம ஏதாவது ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்க திருப்பி நாளைக்கு எனக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக தான் நம்ம செய்வோம். ஆனால் இதே யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு நபர், யாரோ ஒரு சாதாரணமாக ரோட்டில் போகக்கூடிய யாரோ ஒரு இயலாதவர், அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திருப்பி உங்களுக்கு செய்வாங்க, நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா? கிடையாது. போகிற போக்கில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு போவோம் இல்லையா? அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வறியவர்களுக்கு ஈவது தான், பிறருக்கு கொடுக்கறது. அதுவும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், இருக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடாது. சரியா? இருக்கிறவனுக்கு கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கஷ்டப்படுற யாராவது பிச்சைக்கார வந்து சாப்பாடு கேட்டானா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்க பழசது, மீந்து போனது, வாயில் வைக்க முடியாத போடுவாங்க. இதே ஊரில் பணக்கார சொந்தக்கார யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மட்டும் இவங்க வக்கனையாக சமைச்சு கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு அது வந்து அவங்க அதை ஒரு சாப்பாடாகவே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டெய்லி தானே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு போய் நம்ம வக்கனையாக சமைச்சு கொண்டே கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ யார் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் வள்ளுவர் எடுத்தோடனே ஃபஸ்ட் லைன்னு சொல்லிட்டாரு. நீ எதிர்பார்த்து கொடுக்குறியோ எதிர்பார்க்காம கொடுக்குறியோ அது வேறு விஷயம், ஆனால் நீ யாருக்கு கொடுக்கணும், வறியவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குறள்லே வார்த்தையாக ஆரம்பிக்கிறாரு. வறியவர்க்கு ஒன்று ஈவது தான் ஈகை. யாருக்கு? வறியவர்களுக்கு ஈவதுக்கு பேர் தான் ஈகை. மீதி எல்லாமே மற்றதெல்லாம் பாருங்க, மற்றதெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து, குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இது எப்படி பிரிச்சுக்கலான்னா, வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவங்களுக்கு நீ கொடுக்கறது மட்டும்தான் உண்மையாலுமே ஈகை. இப்படி இல்லாமல் நீ மற்றவங்களுக்குலாம் ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்குவேன், அது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக நீங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக. ஓகே, அதான் குறி எதிர்த்து. ஏதோ நீ எதிர்பார்த்து இன்றைக்கி நான் உனக்கு செஞ்சால் அவங்க நாளைக்கு எனக்கு செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் செய்கிறது தான் மீது எல்லாமே. அதுக்கு பேர் ஈகை கிடையாது. அதுக்கு பேர் உதவி. என்னது, நான் வந்து எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சும்மா வேணால் பெருமைக்கு பேசிக்கலாம், ஆனால் அது ஈகை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வள்ளுவர். இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு பேர் தான் ஈகை. வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இது டிஎன்பிசியில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, ஈகை என்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஈகை என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டால் கீழே உங்களுக்கு 4 ஆப்ஷன் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இயலாதவர்களுக்கு கொடுப்பது, வறியவர்களுக்கு கொடுப்பது, இப்போ நான் உறவினர்களுக்கு கொடுப்பது, நண்பர்களுக்கு கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். அது பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு 2 ஆப்ஷன் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் நம்ம வள்ளுவரினுடைய கூற்றுப்படி யாருக்கு கொடுக்கறது மட்டும்தான் ஈகை, வறியவருக்கு கொடுக்கறது மட்டும்தான் ஈகை. அதனால் அந்த ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வறியவருக்கு. ஓகேவா? ஸோ இந்த குறளின் அடிப்படையில் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்ன சொன்னேன், ஈகை என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார், யாருக்கு கொடுப்பது ஈகை என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இதுதான் இந்த குறளுக்கான கேள்வி. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நோட்டை போட்டே உட்காந்து, இல்லாட்டி திருக்குறள் புக்கே கூட எடுத்து வச்சுட்டு, சரிங்களா, இல்லாட்டி மெட்டீரியல் ஏதாவது ஜெராக்ஸ் கூட நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்கள்ல, போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு குறளையுமே நீங்கள் அழகாக பொருள் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. பொருள் பிரித்து வச்சுக்கிட்டு, அதாவது பொருள் பிரிச்சுன்னா எப்படி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு தனித்தனியாக வார்த்தையை பிரித்து எழுதி வச்சுட்டு, அதுக்கு கீழே இந்த குறளுக்கு உண்டான கொஷின் என்ன அப்படிங்கிறத அந்த ஒரு கொஷினோ 2 கொஷினோ எப்படி கேட்பாங்கங்கிறத எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ அது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே,
சரி, அடுத்த குறள் போயிடுமா? அடுத்து என்ன குறள் இருக்கு? நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமையான ஒரு குறள். நல்லாறு எனினும் கொளல் தீது. நீ அடுத்தவங்கிட்ட போய் வாங்கு, நீ வாங்குனா உனக்கு கோடி கோடியாக நல்லது புண்ணியம் கிடைக்கும். சரியா? நம்ம ஆளுங்க இந்த நம்ம மனிதர்களிடம் எப்பயுமே ஒரு வழக்கம் இருக்கும், பாவம் புண்ணியம், நல்லது செஞ்சால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், கெட்டது செஞ்சால் பாவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இந்த நீ மற்றவங்கக்கிட்ட போய் காசோ இல்லை பொருளோ இல்லை உதவியோ ஏதாவது வாங்கின அப்படின்னா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா கூட பிறரிடம் போய் எனக்கு ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு நிற்கிறது தீது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நல்லாறு எனினும் கொளல் தீது. சரியா? நீ நல்லது பிறர்கிட்ட போய் வாங்குறது நல்லது அப்படின்னு சொன்னாலும், யாராவது உன்ட்ட வந்து சொன்னாங்கனாலும் அது தீமையான ஒன்று. யார்கிட்டையும் போய் நீ என்ன பண்ணக்கூடாது, பிச்சை கேட்டு நிற்கக்கூடாது. 2 விதமாக வள்ளுவர் சொல்கிறாரு. நீ யார்கிட்டையும் போய் பிச்சை கேட்டு நிற்காத, அப்படி வேற யாராவது உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு நீ கொடுக்காம இருக்காது. இந்த 2 பாயிண்ட்டை நச்சு நெத்தி பொருள் அடித்த மாதிரி சொல்லியிருப்பார். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? எவ்வளோ வறுமையான நிலை வந்தாலும், எவ்வளோ மோசமான நிலை வந்தாலுமே நீ இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கையேந்தி நிற்காத. ஐயா எனக்கு கொடுங்க, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்காத. வைராகியத்தோடு ஊக்கத்தோடு நீயே முயற்சி செஞ்சு நீயே மேலே வா. ஓகே, இன்னொரு அதிகாரத்தில் சொல்லியிருப்பார், இரவச்சத்தில் சொல்லியிருப்பார், ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவின் இரவின் இழி வந்தது இல். நீ வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு தண்ணி கூட இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சும்மா வாங்கிட்டு வரக்கூடாதான். இந்த பிச்சை எடுக்கிறதுல சொல்கிறாரு, வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு நம்ம போய் இந்த கழனி தண்ணி கொடுங்க, வடிச்ச தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் சிலர்லாம் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா குடத்தை தூக்கிட்டே போவாங்க. குடத்தை தூக்கிட்டு போய் இன்னொருத்தர் வீட்டில் இருக்க வடிச்ச தண்ணியை தூக்கிட்டு வந்து மாட்டுக்கு ஊற்றிட்டு போவாங்க. அப்படி மாட்டுக்கு ஊற்றக்கூடிய தண்ணியாகவே இருந்தாலும் இன்னொருத்தவங்கள்ட்ட சும்மா இறந்து கேட்டு வாங்குவது இழிவாம். மாட்டுக்கு வைக்கிற தண்ணிக்கே அந்த நிலைமைனா அப்போ நம்ம திங்கிற சோத்துக்கு என்ன சொல்கிறது? கரெக்டாக? அதைத்தான் வள்ளுவர் தெளிவாக சொல்கிறாரு. இன்னொருத்தவங்ககிட்ட போய் பிச்சை வாங்குறது, பிச்சைன்னு சொல்ல வேண்டாம், ஒரு ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட போய் நம்ம இறந்து நிற்கக்கூடியது நல்ல விஷயம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து யாராவது சொன்னாங்கன்னா கூட பிச்சை எடுக்க நீ போகவே கூடாது. நல்லாறு எனினும் கொளல் தீது. நல்லதுன்னு சுற்றி இருக்கிற 100 பேர் சொன்னாலும் நீ இன்னொருத்தவங்ககிட்ட போய் கையேந்தி நின்று வாங்காத. ஓகே, பிறருக்கு கொடுப்பது தீமைன்னு சுற்றி இருக்க 100 பேர் சொன்னாங்கனாலும் பிறருக்கு கொடுப்பதை நீ நிறுத்தாத. அதான் நல்லார் எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்றுன்னு என்ன? இன்னொருத்தவங்களுக்கு நீ கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்குவேன், இன்னும் கஷ்டப்படுறவங்களுக்கு நீ கொடுத்தா உனக்கு வந்து நரகம்தான் கிடைக்கும், நீ சொர்க்கத்துக்கு போக மாட்ட அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட பிறருக்கு கொடுப்பதை நீ நிப்பாட்டாத, என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இரு. அதுவும் குறிப்பாக யார் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்? வறியவர்களுக்கும் கொடுக்கணும். சரியா? இதில் வந்து பாருங்களேன், நம்ம நிறைய பேர் அந்த காலத்துலலாம் பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை கோயில்கள்லையோ இதுலேயோ வந்து பிச்சை எடுத்து நிற்பாங்க. இல்லை சாதாரணமாக ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கவங்க வந்து ஏதாவது உனக்கு 10 ரூபா 5 ரூபா கொடுங்கன்னு நிற்பாங்க. இந்த சிக்னலில் நிற்கும் போது கேட்பாங்க. ஸோ அவங்களாம் கேட்கும்போது ஒரு காலத்தில் நம்ம ஆளுங்க வந்து தாராளமாக அவங்க கையில் இருக்கிறது 5 10 ஏதோ ஒன்று கொடுத்துட்ருந்தாங்க, 1 ரூபாய்னாலும் அதை கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் சிலர் அதை வந்து தொழிலாக மாற்றிட்டாங்க. பிச்சை எடுக்கிறதே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தொழிலாக மாற்றிட்டாங்க. அதனால் நம்மளும் இப்போ எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், யாராவது பிச்சை கேட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து அவங்க அதே பொழப்பா பண்ணி திரியிறாங்க, அவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உதவி செய்கிறதுங்கிற ஒன்றே நம்ம இப்போ விட்டுட்டு வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ அதையுமே வள்ளுவர் வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ ஏன் விட்டுட்டு வந்தோம்? யாரோ சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் காசு கொடுக்காதீங்க, அவங்க எதையோ பிஸ்னஸாக பண்ணி திரியிறாங்க, 10 பஸ்ஸில் ஏறி இறங்குனாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபா சரியாக போச்சு, நீ அப்படிலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்க. நம்ம அதுக்கடுத்து அப்படியே கேட்டுட்டு அந்த கொடுக்குறதே யாராவது வந்து கேட்டாங்கன்னா கூட நம்ம கொடுக்குறதே டோட்டலாக விட்டுருந்துருப்போம். கரெக்டாக? அதைத்தான் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு, தீதெனினும் நீ கொடுக்கறதுனால உனக்கு கெட்டது, இப்படி யாரும் கொடுக்காத, நீ இப்படி கொடுத்தா உனக்கு நரகம்தான் கிடைக்கும், சொர்க்கமே உனக்கு கிடைக்காது, மேலுலகமே உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட, மேலுலகமே இல்லைன்னு உனக்கு சொன்னால் கூட பரவாயில்ல, பிறர் கொடுக்குறதே நீ நிப்பாட்டாத. ஓகே, உன்னால் முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டே இரு. இப்போ நான் எப்படி யோசிப்பேன் தெரியுமா, 10 பேர் இப்போ என்கிட்ட வந்து பிச்சை கேட்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த 10 பேரில் ஒரு 7 பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஓகே, இந்த 7 பேரை பற்றி நான் கவலைப்படலை. ஓகே, இருந்துட்டு போகுது, எனக்கு யாரோ ஒருத்தவங்க 10 ரூபா காசு கொடுக்குறாங்க, நான் இன்னொருத்தவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன். மீதி 3 பேர் உண்மையிலுமே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. கரெக்டாக? 10 பேர் பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்கன்னா 7 பேர் அதை தொல்லா பண்ணுவாங்க. ஆனால் மீதி 3 பேர் உண்மையாலுமே கஷ்டப்பட்டு உண்மையாலுமே அவங்க முடியாமல் இயலாமையின் காரணமாக வருவாங்க.
நம்ம எல்லாரையுமே தொழில் கண்ணோட்டத்திலேயே பார்த்து உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இப்போ நம்ம கொடுக்குறதே வந்து விட்டுட்டு வந்துட்டோம். சரியா? இப்போ நமக்கு 10 ரூபா கொடுக்குறதுனால நமக்கு ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. ஆனால் அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த 10 ரூபா தான் அன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு வழியாக கூட வந்து இருக்கும். ஏதோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்களா, நம்மளால் முடியுதோ முடியலையோ, ஓகே, இல்லை அட்லீஸ்ட் நம்மளால் எவ்வளோ முடியும், 1 ரூபா தான் உங்களால் கொடுக்க முடியும்னாலும் 1 ரூபாயாவது உங்ககிட்ட கேட்குறவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லாமல் நம்ம வந்து கொடுக்கணுமா. அதை தான் வந்து சொல்கிறாரு. மேலுலகம் இல்லைனினும் ஈதலே நன்று. மேலுலகமே இல்லைன்னு சொன்னாலும் பிறருக்கு கொடுப்பது தான் உண்மையாலுமே நல்ல ஒரு விஷயம். சரியா? 2வது குறள் பாருங்கள், அருமையான ஒரு குறள், அப்படியே மனப்பாடமே பண்ண ட்ரை பண்ணிடுங்க. நல்லாறு எனினும் கொழல் தீது. பிறரிடம் பிச்சை எடுப்பது நல்ல விஷயம், உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சுற்றி இருக்கிறவங்கலாம் சேர்ந்து சொன்னால் கூட இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பிச்சை எடுக்காதீங்க. ஓகேவா? அடுத்து, நீ பிறருக்கு கொடுப்பதனால் தான தர்மம் செஞ்சேன்னா உனக்கு நரகம் தான் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்காது, உனக்கு புண்ணியமே வராது, பாவம் தான் வந்து சேரும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் பிறருக்கு தானம் தர்மம் செய்கிறத மட்டும் என்றைக்குமே என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. மேலுலகம் இல்லைனினும் ஈதலே நன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார். ஓகேவா? ஸோ இந்த இரத்தலை பற்றி நம்ம யோசித்தோம்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட விஷயம் நம்ம பேசிட்டு போகலாம். சாதாரணமாக பிச்சை எடுக்கிறோன்னா ஒரு பஸ்ஸுலையோ ரோட்லேயோ நின்று நிறுத்தோட்டாங்க, அம்மா தாய் பிச்சை போடுங்க அப்படி கேட்குறது மட்டும் பிச்சை கிடையாது. நம்ம வீட்டில் காய் குழம்பு எல்லாமே வச்சுருப்போம், இருந்தாலும் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் காய் இருந்தால் கொடுங்களே, குழம்பு இருந்தால் கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் சோம்பேறித்தனத்தில் போய் இது பண்ணுறது. சிலர் அதே மாதிரி ஊரை ஏமாத்துறதுக்காக இந்த டொனேஷன் வாங்குறேன்டா பேர் லீன் பண்ணுறது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்கும் இல்லையா? சிலரில் எல்லாமே இருக்கும், ஆனால் சோம்பேறித்தனத்தினால சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது நீங்கள் இப்படி நான் சொல்லக்கூடிய கேரக்டரை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் சரௌண்டிங்லேயே 10 பேர் யாராவது இருப்பாங்க. ஓகே, அப்படிப்பட்டவர்களை தான் சொல்கிறேன். நல்லார் எனினும் கொழல் தீது. பிச்சை எடுக்கிறனால உனக்கு 10 காசு வருது, 100 ரூபா 1000 ரூபா வருதுன்னு சொன்னாலுமே கூட நீ போய் பிறரிடம் இறந்து நிற்காதே. ஓகே, பிறருக்கு கொடுப்பதனால் உனக்கு பாவம் வந்து சேரும் என்று சொன்னாலும் கூட பிறருக்கு உதவி செய்வதை நீ எக்காரணம் கொண்டும் நிறுத்தாதே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறார். ஓகே, சரி, இதுக்கு வந்து டிஎன்பிசி குறள் என்ன குறள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிசி குறள் என்ன சொல்ல வர்றாங்க, நல்லார் எனினும் தீது எது. சரியா? நல்லாறு எனினும் தீமையானது என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? மேலுலகம் இல்லை என்றாலும் செய்ய வேண்டியது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாறு எனினும் செய்யக்கூடாத செயல் எதுவென்று, நல்லதே கிடைக்கும் என்றாலும் செய்யக்கூடாத செயல் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? மேலுலகமே உனக்கு கிடைக்காது என்று சொன்னாலும் செய்ய வேண்டிய செயல் எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். சரியா? இது வந்து பொருள் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வி. குறள் அடிப்படையில் வச்சு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நல்லார் எனினும் தீது எது. ஓகேவா? மேலுலகம் இல்லையெனினும் நன்மை எது என்று குறள் அடிப்படையில் கேள்வி கேட்பாங்க. எல்லா திருக்குறளையும் நம்ம என்ன ஆஸ்பெக்டில் பார்க்கணும்னா, ஒன்று பொருளை வச்சு கேள்வி மேக் பண்ணலாம், இல்லாட்டி குறளை வச்சே கொஷின் மேக் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அந்த 2 ஆஸ்பெக்ட்லேயுமே பார்த்துட்டோம்னா கொஷின் எப்படி வந்தாலும் என்ன நமக்கு என்ன ஈஸியாக போட்டு போயிடும்ல. சரி, ஓகே, 2வது குறள் முடிஞ்சா 3வது குறள் பார்ப்போம் பாருங்க. இளன் என்னும் எவ்வம் முறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இளன் என்னும் எவ்வம் முறையாமை, ஈஸியான ஒரு குறள். இளன் என்னும் எவ்வம் முறையாமை. என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, நான் எதுக்கு கொடுக்கணும், என்கிட்டே காசு இல்லைப்பா, நான் எப்படிப்பா உனக்கு கொடுக்க முடியும், யாராவது வந்து 10 ரூபா டீ வாங்கி கொடுப்பா, எனக்கு 10 ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பா, ஒரு பன் வாங்கி கொடுப்பா, எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் சிலர் சொல்லுவாங்க, என்கிட்டே 10 பைசா இல்லை, நீ என்கிட்ட வந்து கேட்குறியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் எப்படி பதில் சொல்லுவாங்க தெரியுமா, நீ பிச்சை எடுத்து வச்சுருக்கிறத வேணா கூட அதை வாங்கிக்கிற நிலைமையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் வள்ளுவர் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்படி கேட்கும் பொழுது என்கிட்ட இல்லை அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்களாம். யார் அப்படின்னா, குலனுடையான் கண்ணே உள. நல்ல குலத்தில் பிறந்தவர்கள் வந்து அந்த கொடுத்தே பழக்கப்பட்ட குலம்னு ஒன்று இருக்கும்ல, இந்த வள்ளல்கள் பரம்பரைன்னு ஒன்று இருக்கும்ல, அது குலத்தில் வந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டி பிறப்பில் வந்ததாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லை நம்ம இயல்பில் வந்ததாகவும் இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் நல்ல குலத்தில் பிறந்தவர்கள், நல்ல அந்த வள்ளல் தன்மை அப்படிங்கிற அந்த பண்பு கொண்டவர்கள் எக்காரணம் கொண்டும் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட தாங்கிட்ட வந்து கேட்குறவங்கள்ட்ட என்கிட்ட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம்.
புரியுதுங்களா? என்ன சொல்கிறாங்க? குலனுடையான் கண்ணே உல இளன் என்னும் எவ்வம் முறையாமை. நல்ல என்கிட்ட காசே இல்லைப்பா, என்கிட்ட பணமே இல்லைப்பா, நான் உனக்கு கொடுக்கலப்பா அப்படின்னு இந்த பஞ்சப்பாட்டு பிச்சை கேட்டு வர்றவங்ககிட்ட ஒருத்தவங்க பாட மாட்டாங்க. யார் பாட மாட்டாங்க? நல்ல குலத்தில் பிறந்தவர்கள். நல்ல குலம்னா எதை சொல்கிறாரு? எப்பயுமே கொடுத்தே பழக்கப்பட்ட உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள். மேபி நம்ம அந்த குலத்தில் நம்ம முன்னாடி தாத்தா பாட்டி அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அம்மா அப்பா அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது அர்த்தம் கிடையாது. நம்ம அம்மா அப்பா கஞ்சத்தனமாக இருந்தாங்கனாலும் பரவாயில்ல, நம்ம தாராள மனப்பான்மையோட வள்ளல் தன்மையாக இருந்தால் என்ன குறைஞ்சி போகுது? பிறருக்கு கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் என்ன ஆகிட மாட்டோம், குறைஞ்சி தேஞ்சு போயிட மாட்டோம். சரியா? அப்படி நம்ம கொடுத்து பழகணும் அப்படின்னா நம்ம குலம் நல்ல குலம் தான். கரெக்டாக? அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாங்க. இளன் என்னும் எவ்வம் உரையாமை. இளன் என்கிட்ட இல்லை அப்படின்னு உரையாமை சொல்ல மாட்டாங்களாம். என்கிட்டே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். யார் சொல்ல மாட்டாங்க? அந்த கொடுத்தே பழக்கப்பட்ட உயர் குலத்தில் பிறந்தவர்கள் அப்பேற்பட்ட வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. சரியா? பார்த்துக்கோங்க. இளனென்னும் எவ்வம் முறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. ஓகே, இளனென்னும் எவ்வம் முறையாமை ஈதல் குலனுடையான். அதே பாருங்க, ஈதல் குலனுடையான், அதான் கொடுத்தே பழக்கப்பட்ட குலம். சரிங்களா? சாதாரணமாக சொல்லல. ஈதல் குலனுடையான் கண்ணே உல. புரியுதுங்களா? ஸோ இந்த குறளுக்கு கேள்வி இருக்கோ, என்ன மாதிரி கேள்விகள் இருக்கோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இளன் என்னும் எவ்வ முறையாமை யாரிடம் அமையும்? இளன் என்னும் எவ்வ என்ற வார்த்தையை எப்பொழுதும் பயன்படுத்தாதவர் யாரு? ஓகே, தன்னிடம் வந்த வறியவரிடம் இல்லை என்ற பதிலை உரைக்காதவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. இது பொருள் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வி. குறள் அடிப்படையில் கேள்வியாக கேட்டாங்கன்னா, இளன் என்னும் எவ்வம் உரையாதவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குறளின் அடிப்படையில் கேள்வி என்ன? இளன் என்னும் எவ்வம் உரையாதவர் யார். பொருளின் அடிப்படையில் கேள்வி என்ன? தன்னிடம் அந்த வறியோரிடம் இல்லை என்று வார்த்தையை சொல்லாதவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. சரியா? அடுத்து நாலாவது குறள் பெறுமா? அடுத்து பாருங்க. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. சரியா? என்ன குறள் இது? இன்னாது இறக்கப்படுதல். இறக்கப்படுவது கூட இன்னாதது அப்படின்னு சொல்றாரு. இறக்கப்படுவது கூட என்னவா? இன்னாதது. ஏன் இன்னாததுன்னா என்ன? கஷ்டமானது அப்படின்னு அர்த்தம். இறக்கப்படுவது கூட ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறாங்க. எதுக்குடா இறக்கப்படுறதுனால கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட ஒருத்தவங்க எனக்கு எதாவது சாப்பாடு கொடுங்க, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டே 4 நாள் ஆச்சு, ரொம்ப கிறுகிறுன்னு வருது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சோங்களேன், உண்மையாலுமே இலகன மனசு இருக்கவங்களுக்கு என்ன தோணும்? வச்சா இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு வருத்தப்படுவாங்கள்ல, இறக்கப்படுவாங்கள, அந்த யாசகரின் மேலே இறக்கப்படுவாங்கள்ல, அந்த இறக்கப்படுதல் ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குமா அந்த வலி. சரியா? எப்போ வரைக்கும் அந்த கொடுமையாக இருக்குமா அப்படின்னா, தன்னிடம் இறந்து கேட்டவருக்கு ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு டீ பண்ணு வாங்கி கொடுத்தாதான் அவங்களோட பசியை போக்கணும் இல்லையா? கையில் அப்படி வாங்கி கொடுக்க முடியாது, கையில் இருக்க 10 20 கொடுத்தாவது அவங்களுடைய அந்த பசியை போக்கணும். கொடுத்த உடனே அவங்களோட முகத்தில் அந்த ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, ஒரு சிரிப்பு வரும் இல்லையா, அந்த சிரிப்பை பார்க்கும் வரைக்கும் நம்மக்கிட்ட இறந்து நின்றவர்களினுடைய அந்த சிரிப்பை பார்க்கும் வரைக்கும் இறக்கப்படுவது கூட இன்னாதது அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வரி பாருங்கள். இறக்கப்படுவது கூட துன்பகரமானதான். எப்போ? தன்கிட்ட இறந்து நின்றவர்களினுடைய இனிமையான முகத்தை, அந்த ஒரு சிரிச்ச முகத்தை பார்க்குற வரைக்கும். ஓகே, அப்படி அவங்கள சிரிக்க வச்சு நம்ம பார்க்கலைன்னா நம்ம அந்த இடத்துல எதுக்கு அவங்களோட கஷ்டத்தை கேட்டிருக்கணும், இது பண்ணியிருக்கணும்? அப்போ நம்ம என்ன ஒரு ஈகை குணம் கொண்டவராக இருந்துட முடியும்? கரெக்டாக. இப்போ நம்ம ஈகை குணம் கொண்டவராக, ஒரு வள்ளல் தன்மை இருக்கிறவராக நம்ம இருந்தோம்னா, குறைஞ்சபட்சம் நம்மக்கிட்ட ஒன்று முடியலேன்னு கேட்டவங்களுக்கு, பசிக்குதுன்னு கேட்டவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்காவது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருந்துருக்கணும். சரியா? அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாக, 10 ரூபா முடியலையா, 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் எல்லா கடையிலும் விற்கிது, பிஸ்கட் பாக்கெட்டாவது நம்ம வாங்கி கொடுத்துருக்கணும். உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு அது மாபெரும் ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்தில் அந்த சந்தோஷமான சிரிப்பு 100 வருஷம் நல்லா சாமி அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டு போவாங்களே, அந்த பாராட்டு வார்த்தை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அந்த ஒரு இனிய முகத்தை, அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான முகத்தை பார்க்குற வரைக்கும் அவங்கள பார்த்து நம்ம இறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல, அந்த இறக்கப்படுவதே இன்னாத துன்பத்தை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. புரியுதுங்களா? இன்னாது இறக்கப்படுதல். இதை உங்களுக்கு அர்த்தம் புரியணும்னா இப்படி தலைகளாக புரிஞ்சுக்கோங்க. இறக்கப்படுதல் இன்னாதது அப்படின்னு சொல்லிட்டு, இறக்கப்படுதல் இன்னாதது எப்பொழுது? இறந்தவரின் இன்முகம் காணும் அளவு.
ஓகே, இறந்தோரினுடைய இனிய முகம். இறந்தோர்னா யாருன்னா நம்மக்கிட்ட வந்து கேட்டவங்க, சரியா? அவங்களுடைய இனிய முகத்தை காணும் அளவிற்கு, காண்ற வரைக்கும், இனிய முகத்தை பார்க்குற வரைக்கும் இறக்கப்படுவது கூட இன்னாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா? இதுக்கு வந்து எப்படி கேள்விகள் அமையும், டிஎன்பிசி கேள்வி அமையும் அப்படின்னா, இறக்கப்படுவது கூட இன்னாதது எப்பொழுது, ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதெல்லாம், சரியா? இறக்கப்படுவது கூட இன்னாதது எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு குறள் வந்து பார்ப்போம். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியே மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னா என்ன? இது ஒரு ஃபன்னியாக ஒரு குறள் கூட போடுவாங்க. ஆட்டலில் ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஹோட்டலில் ஆட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளே அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா உல்ட்டா போட்டு ஒரு நகைச்சுவை குறள்லாம் வந்து ரெடி பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குறள். சரி, இந்த குறளுக்கு நம்ம வருவோம். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். உண்மையாலுமே ஆற்றுதல்னு என்ன? அரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்கிறது. ஓகே, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயே விட மிக பெரும் காரியம், அரிய பெரிய காரியமெல்லாம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பசியை அடக்கி கொள்வது, பசியை பொறுத்து கொள்வது. நீங்கள் லாஜிக்காக யோசிங்க. இப்போ நம்ம ரமலான் நோன்பு வந்தது, எல்லோரும் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. நம்ம கிளாஸ்லேயோ இல்லாட்டி நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையோ இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையோ யாராவது இந்த நோன்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம்னாலே அவங்க மேலே நம்மள அறியாமலே ஒரு பெரிய மதிப்பு வரும், ஒரு பெரிய மரியாதை வரும். அச்சா பரவாயில்ல, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க, அந்த மாதம் முழுக்க, ரமலான் மாதம் முழுக்க அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்படி நமக்கு அந்த விரதம் இருக்கிறவங்கள பார்த்து, அந்த நோன்பு இருக்கிறவங்கள பார்த்து நம்மளே அறியாமலே அவங்க மேலே வந்து ஒரு உயர் மதிப்பு ஏற்படும். எதனால் அப்படின்னா அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தால், சரியா? அதே மாதிரி அந்த காலம் நம்ம பெரிய பெரிய முனிவர்களையும் இவங்களையெல்லாம் பார்த்து நம்ம பெருமைப்பட்டோம், அவங்களையெல்லாம் உயர்ந்த அளவு நம்ம மதித்தோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, எவ்வளவு நாள் ஆனாலும் அவங்களுடைய அந்த பசியை வந்து அவங்க கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள், ஆற்றல் கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான், சரியா? அதான் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். அரிய பெரிய சாதனைகளை படிக்கக்கூடிய ஆற்றுவார் ஆற்றல், பெரும் திறமை கொண்டவர்கள், பெரும் ஆற்றலை கொண்டவர்களுடைய மாபெரும் ஆற்றல் என்ன தெரியுமா? பசியை பொறுத்து கொள்வது. பசியை பொறுத்துக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. பெரும் ஆற்றலை பெற்றவர்களால் மட்டும்தான் இப்பேற்பட்ட காரியத்தை செய்ய முடியும், சரியா? இப்பேற்பட்ட காரியத்தை ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். இப்போ அதுக்கு வள்ளுவர் ஒரு பதில் சொல்கிறாரு. இந்த லைனை சொல்லிட்டு அடுத்த ஒரு லைன் சொல்கிறார். என்னென்னா, இவர்களுடைய ஆற்றலை விட இன்னொருத்தருடைய ஆற்றல் ரொம்ப ரொம்ப பெருசு. யார் தெரியுமா? அது யாரோ ஒருத்தர் பசியில் இருக்காங்கள்ல, அவங்களுடைய அந்த பசியை வந்து போக்குபவரின் ஆற்றல், சரியா? இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக கொஞ்சம் யோசிப்போமே, கொஞ்சம் மாற்றி யோசிப்போமே. என்னென்னா, இந்த வள்ளுவர் இந்த குறள் எழுதப்பட்ட காலம் 2000 வருடத்திற்கு முன்னாடி. அப்போ வந்து சமண மதத்தினுடைய ஆதிக்கமும் புத்த மதத்தினுடைய ஆதிக்கமும் ஓரளவு தமிழகம் முழுவதுமே பரவலாக இருந்தது. இந்திய அளவில் பரவலாக இருந்தது. தமிழகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சமணமும் இருந்தது, பௌத்தமும் இருந்தது, ஆசிவகமும் இருந்தது. 3 மதங்கள் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் களப்பிரர்கள் காலத்துக்கு அப்புறம் நமக்கு வந்தது அந்த சைவம் வைணவம். இதெல்லாமே இந்த சமணம் புத்தம் ஆசிவகம் இந்த 3 மதங்கள்லையுமே அந்த மத துறவிகள் எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த உண்ணா நோன்பு இருக்கக்கூடியதை வந்து ரொம்ப தீவிரமான ஒரு கொள்கையாக வந்து படைச்சிருப்பாங்க. உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய விரதம். அப்போ இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன தோணும்? அவங்க சாப்பிடாமலே இருக்காங்கப்பா, ரொம்ப அப்படியே பயங்கரமான ஆளுப்பா, பயங்கரமான பவர் அவங்கக்கிட்ட இருக்குப்பா, சாமியோட முழு அனுகிரகமே அவங்கக்கிட்ட இருக்கனால தான் அவங்களால அப்படியே பசியை கட்டுப்படுத்திட்டு அவங்களால இருக்க முடியுது. எஸ், அது கரெக்டு தான், அது உண்மைதான். சாதாரணமாக நம்மளாம் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தாலே மத்தியானம் வந்து மயக்க போட்டு விழுந்துக்கிற போகிற கேஸு, கரெக்டாக? அப்போ அவங்களாம் மாத கணக்கில் சாப்பிடாமல் இருக்காங்கன்னா பெரும் ஆற்றலை கொண்டவர்கள் தான், கரெக்டாக? அப்போ வள்ளுவர் இவங்களை சொல்கிறாரு, இப்பேற்பட்டவர்களை மேற்கோள் காட்டிட்டு, அதாவது யார்? இந்த சமண துறவிகள், பௌத்த துறவிகள், ஆசிவக துறவிகள், இவங்களெல்லாம் மேற்கோள் காட்டிட்டு இவங்கெல்லாம் பசியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்க மிகுந்த ஆற்றல் மிக்கவர்கள். ஆனால் நான் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன், இந்த துறவிகளை விட, இந்த பசியை பொறுத்து கொள்பவர்களை விட ஆற்றல் மிக்க ஒருத்தவங்க இருக்காங்க. யார் தெரியுமா? யார் என்றால், தான் வீட்டை தேடி வந்தோடனே ஐயோ எனக்கு பசிக்குது, எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்ட உடனே இமீடியட்டாக சாப்பாடு போடுறாங்க இல்லையா? தனக்கு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எதுவும் யோசிக்காமல் எனக்கு பசிக்குதுன்னு வந்து கேட்டவங்களுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் உடனே உணவு கொடுக்குறாங்கல்ல, அவர்களுடைய ஆற்றல் தான் அதை விட பெரியது.
அப்படிங்கிறாங்க. இப்போ துறவிகள் எவ்வளோ கடுமையான தவம் இதெல்லாம் புரிஞ்சிருப்பாங்க. அவங்க நம்மளுமே கூட நம்மளே வச்சுக்கோமே, நம்மளே எத்தனைக்கு சஷ்டிக்கு ஒரு விரதம், கார்த்திகைக்கு ஒரு விரதம், அமாவாசைக்கு ஒரு விரதம், பௌர்ணமிக்கு ஒரு விரதம், அப்புறம் வியாழக்கிழமையான சாய்பாபாவுக்கு ஒரு விரதம், வெள்ளிக்கிழமையான லட்சுமிக்கு ஒரு விரதம், சனிக்கிழமையான பெருமாளுக்கு விரதம், திங்கக்கிழமையான சிவனுக்கு விரதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளுக்கும் எல்லா டைம் டேபிள் போட்டு வச்சுருப்போம். அப்படி நீ சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்து விரதம் இருந்து பணல் அனுபவிக்கிறதை விட உண்மையான பலன் எதில் கிடைக்கும் தெரியுமா? பசின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு வாய் சோறு போட்டு அவங்கள பசி ஆற்றுறது தான். அப்பொழுது தான் உங்களுடைய ஆற்றல் மாபெரும் அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த குறள். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். ஆற்றுவாரினுடைய ஆற்றலே என்னது? பசியை ஆற்றுவது. ஆனால் அதை விட பெரிய ஆற்றல் ஒன்று இருக்குது. அதுதான் ஆற்றலின் பின்னு இருக்கு இல்லையா? பின்னுன்னா இதை விட பெருசுன்னு அவர் சொல்ல வர்றார். பசி ஆற்றல். அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பசியை மாற்றுதல்னா என்னது? பசியை மாற்றுதல்னா பசி இல்லாமல் அந்த பசியை போக்குறது தான். கரெக்டாக? அந்த பசியை மாற்றுபவர்களினுடைய ஆற்றல் அதை விட பெருசு அப்படின்னு சொல்ல வர்றார். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு இல்லையா அந்த லைன்? சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அப்படியே மனப்பாடமே கூட பண்ணிடுங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியே மாற்றுவார் ஆற்றலின் பின். சரியா? சரி, இந்த குறளிற்கு என்ன மாதிரியான கேள்விகள் டிஎன்பிசி கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்னு பார்த்தா என்ன கேள்விகள் கேட்கலாம்? ஆற்றுவாரி ஆற்றலை விட சிறந்த ஆற்றல் என்ன? உண்ணான் நோன்பு இருக்கும் துறவிகளின் பசி ஆற்றல் சக்தியை விட உயர்ந்தது எது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, பொருள் வச்சு வரைக்கும் கேட்கல, குறள் வச்சு தான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அதை விட பெரிய ஆற்றல் எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்படியே கீழே எழுதி வச்சுக்கோங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அதை விட பெரிய ஆற்றல் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? என்ன ஆன்சர்? பசியோடு இருக்கிறவர்களினுடைய பசியை போக்குபவரினுடைய ஆற்றல். சரியா? அடுத்த குறள் போவாங்க. அற்றார் அழிபசி தீர்த்தல் லக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. என்ன சொல்கிறாங்க? அற்றார் அழிபசி தீர்த்தல். அற்றார் அழிபசி தீர்த்தல். பசியோடு இருக்கிறாங்க இல்லையா, அவர்களினுடைய பசியை தீர்க்க வேண்டுமா? அற்றார் அழிபசி தீர்த்தல். எனக்கு பசிக்குது, எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அவர்களினுடைய பசியை வந்து போக்க வேண்டுமா? அதுதான் நீங்கள் சேர்த்து வச்ச காசையெல்லாம் பத்திரமா, அதாவது நீங்கள் சம்பாதிச்ச காசையெல்லாம் பத்திரமாக சேர்த்து வைக்கக்கூடிய வைப்புலி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்கிறார். வைப்புலி. ஓகேவா? அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. ஓகே, பசியோடு இருப்பவர்களினுடைய பசியை போக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு கொஷின் வரும். எதுக்கு போக்கணும்? நான் சம்பாரித்தேன், நான் தான் சாப்பிடுவேன், நான் எதுக்கு இன்னொருத்தனுக்கு சோறு போடணும்? அவனுக்கு வேணா அவன் சம்பாரித்து அவன் சாப்பிட்டு போகணும், நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை இன்னொருத்தனுக்கு வக்கடையாக நான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எகத்தளமாக கேள்வி கேட்பாங்க. அதுக்கு தான் வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு. அற்றார் அழிபசி தீர்த்தல். நீ சாப்பிட்ற பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு சாப்பாட்டை போடு. ஏன்னு தெரியுமா? ஏன்னா நீ இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கல, இவ்வளோ காசு நீ சம்பாரித்து வச்சுருக்கல, அந்த காசு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும். ஓகே, என்றைக்குமே அந்த காசு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீ சேர்த்து வைக்கன்னு நினைக்கிறியா? நீ பெற்ற செல்வங்கள் எல்லாமே நிலையான ஒரு செல்வமாக நீ சேர்த்து வைக்கன்னு நினைக்கிறியா? அப்போ நீ சேர்த்து வைக்கக்கூடிய ஒரே இடம் என்ன தெரியுமா? பசித்தவரினுடைய வயிறு தான். அப்போ பசித்தவரின் வயிறுனா என்னது? பசித்தவரின் வயிறுக்காக நீ 10 ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீல்ல, அதுதான். ஓகே, அப்போ நாம் சேர்த்த செல்வங்கள் எல்லாத்தையும் அழியாமல் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வைப்புலி. அப்படின்னா பொருள் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு இடம். சரியா? பொருள் வைப்புலி. அந்த வீட்டில எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, பெரிய குழும பானை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த காலையெல்லாம் வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசுக்கு ஒரு குழும பானை மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏறி போகிறதுக்கே ஒரு ஏணி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து நகை பணம் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருப்பாங்க. வேணுங்கிறப்ப எடுப்பாங்க. வெளியூருக்கெலாம் போகிறாங்க அப்படின்னா அதை நல்லா போட்டு மேலே நெல் மூடையெல்லாம் போட்டு கொட்டி வச்சுட்டு இது பண்ணிட்டு போவாங்க. அப்படி சேஃபாக பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வைப்புலி. அப்பேற்பட்ட ஒரு வைப்புலி எது? ஒரு செல்வத்தை திருடு போகாமல், அழிந்து போகாமல், குறைந்து போகாமல், என்றும் நிலையாக உன்னுடைய செல்வம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ அந்த செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வைப்புலி எது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். பசியோடு இருப்பவரினுடைய வயிறு தான். சரியா? பசியோடு இருப்பவரினுடைய வயிறு தான். ஓகேவா? ஸோ அதுதான் அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. பொருளை பெற்றவன் அந்த பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடம். சரியா? பொருளை சேர்த்து வைக்கும் இடமாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? இதுதான் டிஎன்பிசி கொஸ்டின் நிறையா தடவை கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய இடமாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? இம்பார்ட்டன்ட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது? பசித்தவருக்கு உணவளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆன்சர். இல்லாட்டி பசித்தவருக்கு நாம் உணவிடுவதன் மூலம் நாம் பெற்ற செல்வத்தை சேர்த்து வைக்க முடியும், அப்படியே ஏதோ ஒன்று. ஆனால் இதுதான் கேள்வி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த ஒரு குறள் பார்ப்போமா? அடுத்த குறள் என்ன இருக்குது? பாத்தூன் மாறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. இதுவும் TNPSCயில் நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்கணும் தெரியுமா? பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது, இப்படி பிரிக்கணும். பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பசி அப்படிங்கிற ஒரு தீப்பினி. ஆமாம், அந்த தீப்பினி ஒருத்தரை மட்டும் தீண்டவே தீண்டாதான். யாருக்கு தீண்டாது தெரியுமா? பாத்தூன் மாறியவனை. சரிங்களா? சரி, மாறிங்கிற பாருங்க, மாற்றி சொல்லிட்டேன். பாத்தூன் மறியவனை, மறின்னு வரும், ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. பாத்தூன் மறியவனை. பாத்தூன் மறிதல் அப்படின்னா, பாத்தூண்டல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பகுத்து உண்ணுதல். அதுதான் வந்து பாத்தூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தன்னிடம் இருக்கிற பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணுறாங்க இல்லையா? அப்பேற்பட்டவர்களுக்கு எக்காலத்திலும் எப்பேற்பட்ட நிலையிலும் பசி அப்படிங்கிற ஒரு தீப்பினி வந்து வரவே வராதாமா. தன்னிடம் இருப்பவற்றை பிறருக்கு பகிர்ந்து உண்ணும் பழக்கம் கொண்டவருக்கு. சரிங்களா? தன்னிடம் உள்ளவற்றை பிறருக்கு பகிர்ந்து உண்ணும் பழக்கம் கொண்டவருக்கு எக்காலத்திலும் பசி என்னும் தீப்பினி வரவே வராது. சரியா? சரி, இது எதை வச்சு சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் லைஃப்பில் நார்மலாகவே யோசிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க இல்லையா? நீங்கள் படிக்கிற இடத்துலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ நீங்கள் கொண்டு போகிற சாப்பாடை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க. ஒரு நாள் நீங்கள் சாப்பாடு கொண்டு போகலைன்னா என்ன பண்ணிடுவாங்க? சுற்றி இருக்கவங்களாம் இந்த நீ சாப்பிடுன்னு சொல்லி எல்லோரும் கொடுத்து நீங்கள் பசியோடு இருக்கவே விட மாட்டாங்க. உங்களை பசியில் உட்கார வச்சுட்டு அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. கரெக்டாக? இதே நீங்கள் யாருக்கும் கொடுக்காம வைக்காமல் தனப்பொனித்தனமாக தானாகவே சாப்பிட்டுட்டு எச்சிகையில் கூட காக்கா வரட்டாத ஒரு 1ஆம் நம்பர் கஞ்ச பிஸ்னரியாக இருந்தீங்கன்னா, படுக்கையில் கட்டிலில் கடந்து ஐயோ சாமியாரா சாப்பாடு கொடுங்க பசிக்குதுன்னு கேட்டால் கூட வந்து உதவுறதுக்கு ஒரு ஆள் உருப்படியாக இருக்காது. சரியா? வந்து உதவுறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ரொம்ப அருமையான நிலைமையில் நம்ம போயிட்டு அப்போ யாராவது ஒருத்தர் செய்யணும்னு நினைப்பாங்க, நம்ம மேலே இறக்கப்பட்டு யாரோ ஒரு நல்ல உள்ளம் செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படி செய்கிறதையும் கூட அவங்க திட்டிக்கிட்டே தான் செய்வாங்க. நல்லா இருந்த காலத்தில் இருந்தது எப்படியெல்லாம் ஆட்டம் முடிச்சு நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டிகிட்டே தான் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஓகே, அது இவங்கன்னு மட்டும் கிடையாது, ஈவன் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்களாவே இருந்தாலுமே கூட அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. அப்போ பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அது உற்றார் உறவினரிடமும் வேணும், ஸோ முன்பின் தெரியாதவர்களிடமும் வேணும். அப்படி பகிர்ந்து உண்ணும் பழக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு அதான் பாத்தூன் மறியவர்களுக்கு எக்காலத்திலும் பசி என்னும் தீப்பினி தீண்டவே தீண்டாது. ஈஸியான ஒரு குறள். சரியா? ஸோ இதோடைய குறள் பொருளை எப்படி கேள்வி கேட்பாங்க? பசி என்னும் தீப்பினி தீண்டாது யாரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? எழுதிக்கோங்க. பசி என்னும் தீப்பினி யாரை தீண்டாது அப்படின்னு கேட்பாங்க. யாரை தீண்டாது? பகுத்து உண்பவர்களை, தன்னிடம் உள்ளவற்றை பிறரிடம் பகிர்ந்து உண்பவர்களுக்கு பசி என்னும் தீப்பினி தீண்டவே தீண்டாது. சரியா? அடுத்த ஒரு குறள் பாருங்கள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். சரியா? இப்போ இவங்க யாரை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கொஷின் எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஈத்துவக்கும் இன்பத்தை அறியாதவர்கள் எதனை அனுபவிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. இதுதான் கொஷின் ஏரியா. பிறருக்கு கொடுக்கறதுனால ஒரு மகிழ்ச்சி வரும். சரியா? இப்போ இன்றைக்கி நீ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று உதவி செஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை மனசார பாராட்டி வாழ்த்திட்டு போகிறாங்க. 100 வருஷம் நல்லாரு சாமி, தாய் மகாராசி புண்ணியவதி அப்படின்னு சொல்லிட்டு மகாராசா அப்படின்னு ஏதாவது ஒன்று பாராட்டுவாங்கள்ல, அந்த பாராட்டை கேட்டோன்னே நமக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் வருமா? ஒரு சின்ன சந்தோஷமாவது மனசில் இருக்குமா? அந்த சந்தோஷத்தை உணராதவர்கள் மட்டும்தான். ஈத்துவக்கும் இன்பம்னா என்னது? இதுதான். பிறர் கொடுக்குறோம், அதனால் அவங்க ஏதாவது திருப்பி நமக்கு மகிழ்ச்சிகரமான ஏதாவது ஒரு வாழ்த்துறை வழங்குறாங்க. அந்த வாழ்த்துறையை தான் நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப மன சந்தோஷமாக இருக்கும். அதுதான் அந்த இன்பம். பிறருக்கு கொடுப்பதனால் ஈகை பண்பினால் நமக்கு ஒரு இன்பம் கிடைக்குதுன்னா அதை வாங்கினவங்க நான் நம்மளை சொல்லக்கூட அந்த வாழ்த்துக்கள் தான். சரியா? அப்பேற்பட்ட அந்த வாழ்த்தின் மூலமாக ஒரு இன்பம் வரும் இல்லையா? அந்த இன்பத்தை அறியாதவர்கள் மட்டும்தான், அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்காதவர்கள் மட்டும்தான் பிறருக்கு பொருளை கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒன்ஸ் நீங்கள் அதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா அடுத்த டைம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதை கொடுக்கணும்னு தோணும்.
கரெக்டாக? ஒரு முறை உங்களிடம் யாரோ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இல்லைன்னு காசு பிச்சை கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு இந்தான் நீங்கள் கொடுத்துட்டீங்க. கொடுத்தோன்னா அவங்க முகத்தில் ஏதோ ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா அடுத்த நேரம் இன்னொருத்தவங்க யாரோ கேட்குறாங்கன்னா அவங்களுக்கும் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். சரியா? அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்காத வரைக்கும், அதை ஃபீல் பண்ணாத வரைக்கும், இன்னொருத்தருக்கு நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு அதை கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு துளி கூட வரவே வராது. இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் துளி கூட வராதான். சரியா? ஏன் வராது? ஏன்னா நம்ம அந்த இன்பத்தை தான் அனுபவிக்கவே இல்லையே. சரியா? நம்ம என்ன நினைப்போம், அந்த இன்பத்தை அனுபவிக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் வந்தாங்கனாலே ஐயோ நாத்தந்தாங்களே நான் அவங்ககிட்ட போகிறேன், இவனுக்கு வேறு வேலையில் எப்போ பாரு நசன்னு வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆவுனா பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நின்றக்கூடாதே, உடனே 10 பேர் பஸ்ஸில் ஏறிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒன்று திட்டுவோம். ஓகே, அந்த பிறருக்கு கொடுப்பதால் வரக்கூடிய இன்பத்தை நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம், அதை அனுபவிக்கவும் மாட்டோம். அதைத்தான் சொல்கிறாங்க, ஈத்தோக்கும் இன்பம் அறியாதவர் எல்லா பொருளுமே எனக்கு எனக்கு எனக்குன்னே சொல்லி வச்சுருந்து கடைசியில் அதை அவங்களும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, ஊருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஊருக்கு இப்படி நீங்கள் ஊரில் பல கேஸு நீங்கள் பார்க்கலாம். ஊரில் வந்து எப்படி பார்க்கலான்னா, பல ஆல்ரெடி நல்ல பெரிய பணக்காரலாக இருந்திருப்பாங்க, இதாக இருப்பாங்க. ஆனால் கஷ்டப்படுற மனுஷர்கள் யாராவது ஒரு 10 ரூபா கடையும் கேட்டால் கூட அதை 5 வட்டிக்கும் 10 வட்டிக்கும் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு வேணால் கடனாக கொடுப்பாங்களே ஒழிய, ஒரு வட்டியில்லா கடனாக ஒரு கைமாத்தா கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீ சும்மா கொடுக்க வேண்டாம். நிறையா பேர் ஊரில் இது மாதிரி இருப்பாங்க. ஊரில் பணக்காரங்களாம் சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, யாராவது ஏழை கஷ்டப்படுறாங்க, ஒரு 50,000 ரூபா கொடுங்க, படிப்பு செலவுக்கு வேணும், இல்லை கல்யாண செலவுக்கு வேணும், மருத்துவ செலவுக்கு எதாவது வேணும் அப்படின்னா கொடுக்கறது இவங்கக்கிட்ட தான் ஆல்ரெடி கொடியாக கொட்டி இருக்குதுல்ல, உருப்படியாக கொடுக்கணும்ல. நீங்கள் சும்மா ஃப்ரீயாக கொடுக்க வேணாம், ஒரு கடனாக கொடுங்க, ஒரு கைமாத்தா கொடுங்க, வட்டியில் கடனாக கொடுக்க வேண்டியதானே. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி வட்டி போடுறியா போட்டுக்கோ, அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வட்டியாக கவர்மெண்ட்டு போகிற மாதிரி ஒரு குறைஞ்ச வட்டியில் போடுவாங்களா, அதுவும் கிடையாது. கந்து வட்டிக்கார மாதிரி அநியாய வட்டி, மீட்ரு வட்டி, வட்டிக்கு மேலே வட்டின்னு போட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இவங்க தான் யார் அப்படின்னா, எல்லா பொருளும் என்னோட காசு, இதில் கூட 10 ரூபா சேர்த்துடணும், அதில் கூட 10 ரூபா சேர்த்துடணும்னு சொல்லி எல்லாத்தையும் தனக்குன்னே வச்சிருந்து வைத்து இழப்பவர்கள் தாம் ஈத்தொக்கும் இன்பம் அறியார்கள். தாம் உடைமை, தன்னுடைய உடைமைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா வச்சுக்கிட்டே இருந்து ஒன்றும் இல்லாமல் இழந்துருவாங்களாம் எல்லாத்தையும். சரியா? எல்லாத்தையும் இழந்துருவாங்க. காசுங்கிறது இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும், அது என்னுடைய காசு, இது எனக்கு மட்டும்தான், நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தது, என்னோடய சொத்து அப்படின்னு சொல்லி எக்காரணத்திலேயே எப்பொழுதும் நம்மளுடைய சொத்தை நம்ம என்ன பண்ணிட முடியாது, என்னுடையதுன்னு சொல்லிட்டு நிலையானதுன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், எவ்வளவோ நம்ம சேர்த்து வச்சுருப்போம், திடீர்னு ஒரு இயற்கை பேரிடர் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இந்த குண்டு போட்டுட்ருக்கா எங்கெங்கோ வந்து ஈரானில், துபாயில், அபுதாபிலேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட குண்டு போட்டுட்ருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. இவ்வளோ நாள் அங்கே சொகுசாக வாழ்ந்தவங்க இப்போ என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ எந்த நேரம் குண்டு வருமோ தெரியலையே, வானத்தில் ஒரு காக்கா பறந்துச்சுன்னா கூட அது ஒரு எதிரியோட உளவு வேலையாக இருக்குமோ, எலக்ட்ரிக் போர்டாக இருக்குமோ, அதுலேருந்து எதுவும் குண்டு வந்துடுமோ அப்படின்னு உயிரை கையில் பிடிச்சிட்டு வர்றதா இருக்குது. நான் துபாயில் வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன், அப்படி லக்ஸுரியாக இருக்கேன், ரிச்சாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த நேரம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பெருமை பீத்த முடியாது. உயிரோட ஊர் வந்து சேர்ந்தா போதுண்டா சாமிங்கிற நிலமையில தான் இருக்கிறாங்க. அப்போ செல்வம் என்பது நிலையற்றது, இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும். நான் இன்றைக்கி 100 பவுன் சேர்த்து வச்சுருக்கேன், நான் வந்து சொல்லிக்கலாம், ஒரே நாளில் 100 பவுன் திருடு போனாலும் போகலாம், இல்லை காணாமல் போனாலும் போகலாம். கரெக்டாக இடம் வச்சுருக்கிறேன், நான் 100 ஏக்கர் தென்னைமரம் வச்சுருக்கேன்னு சொல்லிக்கலாம். 100 ஏக்கரில் தென்னைமரம் வச்சுருக்கேன், ஒரு பெரிய சூறாவளி அடிச்சிச்சுன்னா அந்த தென்னைமரம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆகி போயிடும். ஓகே, என்னோடய இடம் ஒரு 10 ஏக்கர் நான் சொந்த நிலம் வச்சுருக்கேன் நம்ம சொல்லிக்கலாம். கவர்மெண்ட் நாளைக்கே வந்து இது கவர்மெண்ட்டுக்கு இந்த இடம் வேணும், நாங்கள் ரோடு போட போகிறோம், இல்லை ஃப்ளைட்டு இந்த பரந்தூர் மாதிரி நாங்கள் விமான நிலையம் கட்ட போகிறோம், எப்படியோ ஒன்று வேணும்னு அடித்து பிடிச்சி பிடிங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிச்சு. ஸோ எந்த ஒரு செல்வமுமே நிலை இல்லாதது. ஓகே, அப்போ செல்வம் இருக்கும் பொழுது நம்மளால் என்ன முடியுமோ முடிஞ்சதை செஞ்சிடணும். அதான் இருக்கும்போதே என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம அப்போவே செஞ்சுவிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈத்தோக்கும் இன்பம் அறியாதவர்கள் மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பொருளும் எனக்குன்னு சொல்லி வச்சுருந்தேன், ஒன்றும் இல்லாமல் இழந்து போயிடுவாங்க. சரியா? இதுக்கு என்ன கொஷின் சொல்லியிருந்தேன், எல்லா பொருளுமே என்னுடையது என்று வைத்து இழப்பவர்கள் யார் என்று கேள்வி கேட்பாங்க. சரியா? தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் யார் என்று கேள்வி கேட்பாங்க. தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் யார்? ஈத்தோக்கும் இன்பம் அறியாதவர். சரியா? அடுத்த ஒரு குறள்,
இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணல். இரத்தலின் இன்னாது, பிறர்கிட்ட போய் பிச்சை கேட்கறது கேவலம்னு முன்னாடி வள்ளுவர் சொன்னாரா? முன்னாடி ஃபஸ்ட்டு குறள் பார்த்தோமா, நல்லார் எனினும் குழல் தீது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இரத்தல், அப்போ பிறரிடம் போய் இறந்து நிற்பது கேவலமான ஒரு செயல், இனிமை இல்லாத ஒரு செயல். ஆனால் அதை விட கேவலமான ஒரு செயல்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் வள்ளுவர். இரத்தலின் இன்னாது, பிச்சை எடுப்பதை விட மோசமானது ஒரு வேலை இருக்குது. என்ன தெரியுமா? மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். ஓகே, வீடு முழுக்க எல்லாத்தையும் நிரம்பி வச்சுருந்து, காசு பணம் எல்லாத்தையும் நிரம்ப வச்சுட்டு, ஊரில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் பஞ்சத்தில் விட்டுட்டு, ஊரில் ஒருத்த மட்டும் ஜகஜோதியாக சவள செல்வத்தோடு வச்சு நல்லா வக்கனையாக சாப்பிட்றாங்க அப்படின்னா அது பிச்சை எடுப்பதை விட கேவலமானதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். புரியுதுங்களா? இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பியது. நீங்கள் யாருக்கோன்னு கூட யோசிக்கணும். இப்போ உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் யோசிச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களோ இல்லை வேறு யாரோ இருக்கிறாங்க, அவங்க பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணன் பிள்ளைகளாவோ தம்பி பிள்ளைகளாவோ இல்லை வேறு ரொம்ப நெருங்கின சொந்தமாவோ இவன் ஒரு பக்கத்து வீடாவோ எழுத்த வீடாவோ கூட இருப்பாங்க. அவங்களுக்கு முடிஞ்சது, நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். அப்படி அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாமல் எல்லாத்தையும் நம்மளே அவங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பசியில் அழுகிறாங்களோ அழுதுகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா வாய்க்கு ருசியாக வக்கனையாக நான் நல்லா சமைச்சு சாப்பிடுவேன், ஞாயிற்றுக்கிழமையான கறி வச்சு சாப்பிடுவேன், மீதி நாள் எல்லாம் கருவாடு மீன் குழம்பு எல்லாத்தையும் நல்லா வக்கனையாக போட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். பக்கத்தில் இருக்கவங்க இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படிங்கிறத கூட நம்ம யோசிக்காமல் நமக்கு மட்டும் நம்ம வீட்டில் நிறையா சமைச்சு வச்சு எனக்கு நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இன்னொருத்தவங்களுக்கு இந்தான்னு சொல்லி ஒரு டேஸ்ட்டு பார்க்க கூட கொடுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா அது எதை விட கொடுமையானதான், பிச்சை எடுப்பதை விட கேவலமானது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் சாப்பிட்லாம், உங்களுக்கு வேணுங்கிறதே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ரசித்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. எப்போ தப்பு கிடையாது தெரியுமா? உங்களை போலவே உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் குறைவில்லாமல் நல்லா இருக்கணும். ஆனால் சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சுற்றி இருக்கிறவர்களோ இல்லை ஏதோ உறவினர்களோ ஏதோ ஒரு விதத்தில் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவங்கள பார்க்க வச்சுட்டு நீங்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதுல்ல, நீங்கள் மட்டும் சுயநலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தி இருக்குது இல்லையா, அது எதை விட மோசமானது? இரத்தலை விட மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு குறள் பாருங்கள். சாதலின் இன்னாதது இல்லை இனிததும் ஈதல் இயையா கடை. சாவதை விட கொடுமையான ஒரு செயல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. செத்து போகிறத விட மோசமான நிலைமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ். கரெக்டாக, சாதலே இன்னாதது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம செத்து போகிறது தான். ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, அப்பேற்பட்ட இன்னாத சாதலே ஒரு நேரம் இனிமையானது. செத்து போகிறது கூட இனிமையானது. எப்போ தெரியுமா? உங்களால் 10 பேருக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியாமல் கையாளாகாத நிலைமையில் இருக்கோம் இல்லையா, அப்படி கையாளாகாத நிலைமையில் நம்ம உயிர் வாழ்கிறதை விட சாவதே இனிமையானது அப்படிங்கிறார். சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும் ஈதல் ஏயா கடை. பாருங்களேன், சாதலின் இன்னாதது இல்லை, சாவதை விட கொடுமையான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. சாவதை விட கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட சாவே இனிமையானது. அப்பேற்பட்ட சாவே என்னது? இனிமையானது. எப்போ தெரியுமா? எப்போன்னு ஒரு கொஷின் வைக்கிறார். எப்போ சாவு இனிமையானது அப்படின்னு கேட்டால், ஈதல் ஏயா கடை. என்கிட்ட ஒருத்தவங்க சாப்பாடுன்னு கேட்குறாங்க, எனக்கு கஷ்டம் படிக்கணும்னு ஏதோ ஒன்று கேட்குறாங்க, காசோ பணமோ ஏதோ கேட்குறாங்க. அப்படி கேட்குறவங்களிடம் என்னிடம் இறந்து வரக்கூடியவர்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கணும் இல்லையா, கையாளாகாத நிலைமையில் இருக்கிறோம் இல்லையா, அப்பேற்பட்ட நிலையில் உயிர் வாழ்கிறத விட சரியா இறந்து கேட்பவர்களுக்கு கொடுக்க முடியாத வறுமை நிலையில் நாம் வாழ்வதை விட, இல்லை கொடுக்க முடியாத ஒரு மனசோட எனக்கு நான் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், ஏன் காசு நான் இப்படி தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தனக்குன்னு இந்த செல்ஃபிஷ் மைண்டடாக யோசிக்கிறோம்ல, அப்படி ஒரு மைண்டில் வாழ்கிறத விட சரியா சாவதே இனிமையானது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும், அப்பேற்பட்ட சாவுமே இனிமையானது. எப்போ தெரியுமா? ஈதல் ஏயா கடை. தன்னிடம் இறந்து வருபவர்களுக்கு கொடுக்க முடியாத சூழல் உருவாகும் பொழுது, கொடுக்க முடியாத மனம் உருவாகும் பொழுது, மனம் என்னுள் வரும் பொழுது, அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்கிறதுக்கு கம்முன்னு செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உயிர் வாழ்கிறதுக்கு நீ செத்து போயிருப்பா, சந்தோஷமாக செத்துப்போ, நீ செத்து போகிறதே ரொம்ப மேல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். சரியா? ஸோ அதான் இந்த குறள். இந்த குறளுக்கு டிஎன்பிஎஸ்சி கேள்வி எப்படி இருக்குன்னா, சாவதே இனிமையானது எப்பொழுது?
சாவே இனிமையானது எப்பொழுது? நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். சாவே இனிமையானது எப்பொழுது? பிறருக்கு உதவி செய்ய முடியாத சூழல் வரும் பொழுது. சரியா? இப்போ 10 குறள். என்னென்ன குறள் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் குறள் என்ன பார்த்தோம்? வறியார்க்கு ஒன்றீவதே ஈகை, வறியோர்களுக்கு ஒன்றீவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவர்கள் கொடுக்கறது மட்டும்தான் ஈகை, மீதி எல்லாமே ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடியது. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? நல்லார் எனினும் குழல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்லதே அப்படி நல்லது பிச்சை பிறட்ட போய் நீ பிச்சை எடுத்து வாங்குறது நல்ல விஷயம்னு சொன்னால் கூட நீ பிச்சை எடுக்காத. உங்ககிட்ட கேட்டு வர்றவங்களுக்கு காசு வேணும்னு எனக்கு கேட்டு பிச்சை கேட்டு வர்றவங்களுக்கு நீ கொடுக்காத, அது வந்து பாவம்னு 10 பேர் சொன்னால் கூட நீ கொடு. மேலுலகம் இல்லை என்று சொன்னால் கூட நீ கொடுக்கறதே என்னைக்கு நிப்பாட்டாத. மேலுலகம் இல்லைனும் ஈதலே நன்று. குறள் பார்த்தோமா? இளன் என்னும் எவ்வ முறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இளன் என்னும் எவ்வ முறையாமை, என்கிட்ட காசு இல்லைப்பா என்னால் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்களாம். யார் சொல்ல மாட்டாங்க? எப்பயுமே அந்த கொடுத்தே பழகிய உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள். அதான் இளன் என்னும் எவ்வ முறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள்ள. அதுக்கடுத்து இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இறக்கப்படுவது கூடவே இன்னாதது தான். எப்போ இன்னாதது? நம்மிடம் இறந்து நின்றவர்களினுடைய இனிய முகத்தை பார்க்கக்கூடிய வரைக்கும். ஓகே. அடுத்து 5வது குறள் என்ன பார்த்தோம்? ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பெரிய பெரிய காரியங்கள் ஆற்றுபவர்கள்லாம் செய்யக்கூடிய உயர்ந்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய பசியை பொறுத்து கொள்வது. அந்த பசியை பொறுத்து கொள்கிற அளவுக்கு அவங்க உடம்பை அப்படியே கட்டுக்குள்ளே கொண்டாடுறது, கட்டுக்கோப்பாக கொண்டாடுறது. ஆனால் அவர்களினுடைய ஆற்றலை விடவும் பெரிய ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த துறவிகளையும் விட பெரியவங்க இருக்கிறாங்க. யார் அந்த பெரியவர்கள் அப்படின்னா, பசியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பசியை போக்குறாங்களே அவங்க தான். பசியை மாற்றுவார் ஆற்றல், பசியை மாற்றுவார். பசியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பசியை போக்குபவர்கள் இருக்காங்களே அவங்க அந்த துறவியை விட மேலானவர்கள் அப்படிங்கிறாங்க. அற்றார் அழிவசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. பசியோடு இருக்கிறவர்களுக்கு பசியை போக்குங்க, அவங்களுடைய பசியை வந்து இல்லாமாக்குங்க. இப்போ ஏதாவது டீயோ காஃபியோ பாலோ பண்ணோ சோறோ வாங்கி கொடுத்து அந்த பசியை போக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் சம்பாரித்த பணத்தை அழிவில்லாமல் நிலையாக ஒரு இடத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா பசியோடு இருப்பவரின் வயிறு தான் ஒரு சிறந்த வைப்புலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. சரியா? அடுத்து பாத்தூன் மாறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. எப்பயுமே பகிர்ந்து உண்ணக்கூடியவர்கள், பாத்தூன் மாறியவனை பிறரிடம் பகிர்ந்தே உண்ணக்கூடிய ஒருத்தர்களுக்கு எப்பொழுதும் பசி என்னும் தீப்பினி தீண்டவே தீண்டாது. பசி என்னும் தீப்பினி தீண்டவே தீண்டாது அப்படின்னு இந்த ஒரு குறள். அதுக்கடுத்து பாத்தூன் மாறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பார்த்துட்டோமா? ஈத்தோக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். பிறரிடம் இறப்பதனால் வரக்கூடிய அந்த ஒரு பிறரிடம் இறந்து வருவதற்கு கொடுக்கறதுனால ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அவங்க பாராட்டி நம்மளை சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாராட்டுறதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா? அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்காதவர்கள் மட்டும்தான் எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க? எல்லா பொருளையும் எனக்கு 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 எனக்குன்னு சொல்லி வச்சுருந்து அவங்களே அனுபவிக்காமல் ஊருக்கும் கொடுத்து அனுபவிக்க விடாமல் மொத்தமாக இழந்துறாங்க. வைத்திலக்கும் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஈத்தோக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். பிச்சை எடுக்கிறதோட கேவலமான ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா, தன்னிடம் கேட்டு வர்றவங்களுக்கு இல்லை நான் உனக்கு தரமாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் வாய்க்கு ருசியாக வக்கனையாக சாப்பிட்றது. ஓகே. பிச்சை எடுப்பதை விட கேவலமான வேலை என்ன தெரியுமா? ஸோ ஏத்தாப்பில் பக்கத்தில் சுற்றி பசியோட 100 பேரை உட்கார வச்சுட்டு இவங்க மட்டும் நல்லா வாய்க்கு ருசியாக வகையாக சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை. மன்ற நிரப்பிய மன்றம் முழுக்க, அதாவது டேபிள் முழுக்க வெரைட்டியாக சாப்பாடு இருக்கும், ஆனால் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் வேலைக்காரங்க பசியோடு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஒரு வாய் கொடுக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் அப்படியே சாப்பிடுவாங்க. அது பிச்சை எடுப்பதை விட மோசமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. லாஸ்ட் ஒரு குறள். சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும் ஈதல் ஏயா கடை. இந்த உலகில் சாவை விட கொடுமையான ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் அந்த சாவே இனிமையானது. எப்பொழுது தெரியுமா? பிறருக்கு உங்களால் கொடுக்க முடியாத ஒரு மோசமான ஒரு சூழல் வரும் பொழுது, பிறருக்கு கொடுக்கக்கூடாது என்ற மோசமான மனநிலை உங்களுக்குள் வரும் பொழுது, அந்த ஒரு மோசமான ஒரு புத்தி வரும் பொழுது, நீங்கள் உயிர் வாழ்கிறத விட செத்து போகிறதே பெட்டர். அப்பேற்பட்ட கீழான நிலையில் உயிர் வாழ்வதையோட சாவதே இனிமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அந்த ஒரு 10 குறள். ஈகை அதிகாரத்தில் இந்த 10 குறள் நம்ம பார்த்துட்டோம். டிஎன்பிசி தேர்வுகளில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது அடிப்படையிலே நம்ம பார்த்தோம். கட்டாய நோட்டில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு பார்க்குறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு திருக்குறள் அதிகாரத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.